கிளம்புங்க. யாருமா நீ? சார், நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நாளைக்கு வா. இல்லை, நீங்கள் நாளைக்கு டெல்லி போக போகிறதா சொன்னாங்க. ரெஸ்டாரண்ட்லேயே பார்த்து பேசலான்னு வந்தேன். பட் அதுக்குள்ளே நீங்கள் கிளம்பிட்டீங்க. கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அதான். சரி உட்காருமா, வரேன். ஷாலினி. ஹாய் சார், எப்போ வந்தீங்க? உட்காரு, உன்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். சொல்லுங்க சார். மித்ரா எங்க? ரூம்ல. போலீஸ் ஆஃபீஸர் குமரன் இறந்த அன்னைக்கு நைட் மித்ரா எங்க இருந்தாங்க? கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருந்தாங்க. ஐஷோ, ஏன்? நீங்க தான் அவங்கள ட்ராப் பண்ணீங்களா? ஆமா. அவங்கள ட்ராப் பண்ணிட்டு நீங்க எங்க போனீங்க? ரூமுக்கு தான் சார். நான் முதலா உங்களை சந்திச்ச நைட் அந்த பஸ் ஸ்டாப்ல. அன்னைக்கு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஆக்சிடென்டே நடந்துச்சு. அந்த டைம்ல மித்ரா அந்த பஸ் ஸ்டாப்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஏதாவது பிரச்சனையா? நீ கிளம்பு. சரிங்க. சொல்லுமா. அன்னைக்கு நைட் அன் டைம்ல மித்ரா அந்த பஸ் ஸ்டாப்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நீங்க ஃப்ரெண்டா கேக்குறீங்களா இல்ல போலீஸா கேக்குறீங்களா? அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல நடக்கிற ஆக்சிடென்ட்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ண சீஃப் போலீஸ் ஆஃபீஸர்னா அந்த சைட்டை முழுசா சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த ஆக்சிடென்ட்ஸ்க்கு பின்னாடி ஒரு க்ளூ, ஒரு தடயம் கூட எனக்கு கிடைக்கல. இட் வாஸ் சர்ப்ரைசிங்லி க்ளீன். இந்த ஆக்சிடென்ட்ஸ்க்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம், ஏதோ ஒரு சதி இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அப்போதான் ஷாலினி நீ எனக்கு ஃபோன் பண்ண. அன்னைக்கு காஃபி ஷாப்ல மித்ரா பார்த்ததா சொன்ன விஷயங்களுக்கும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல நடக்கிற விஷயங்களுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு என் உள்ளுணர்வு சொல்லிச்சு. அது மட்டும் இல்லாம நீங்க தேவையில்லாம இதுல மாட்டிக்க கூடாதுன்னு இறங்கி உங்களை ஹெல்ப் பண்ண. ஆனா இப்போ என்ன ஆச்சு? அன்ஆஃபிஷியலா உங்களை ஹெல்ப் பண்ண போய் டாக்டர் செல்வா, போலீஸ் ஆஃபீஸர் குமரன் ஒரே டைப்ல செத்துருக்காங்க. ஹைப்போதெர்மியா. நம்ம பாடியில இருக்கிற நார்மல் ஹீட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு மைனஸ் டிகிரிக்கு போனா என்ன ஆகும்? பிளட் சர்க்குலேஷன் ஸ்டக் ஆகி ஹார்ட் அட்டாக் கூட வரலாம் இல்லையா? அந்த மாதிரி தான் சார். நான் சர்ப்ரைசிங்லி அப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. குமரன் செல்வா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட், இந்த 3 விஷயங்களுக்கும் ஒரே காமனான லிங்க், ஒரே காமனான பர்சன் மித்ரா. அதனால தான் சொல்றேன், இந்த கொலைகளை மித்ரா தான் பண்ணிருக்கணும். இல்ல சார், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீ சொல்ற ராம் பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஞாபகம் இருக்கு, ரவி தான் கூப்பிட்டு வந்தான். நீ ஏமா அவனை பத்தி கேட்குற? ஆக்சுவலி இது 1992ல நடந்த ஒரு இன்சிடென்ட். இவங்க 2 பேரும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. நான் நிறைய பேர்கிட்ட விசாரிச்சேன். எல்லாருமே அந்த ராம பத்தி தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நான் அந்த கெஸ்ட் ஹவுஸ் போனப்போ அங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சொன்னேன்ல, அது பொய். பொய்யா? நான் அன்னைக்கு உங்க கையை பிடிச்சேன்ல, அப்ப நானும் அந்த உருவத்தை பார்த்தேன். இதையே நீ அப்பவே சொல்ல. அப்பவே சொல்லியிருந்தா அது என்னையும் உங்களையும் கம்யூனிகேட் பண்ண விடாம செஞ்சிருக்கோம். என்ன சொல்ல வரீங்க? நான் அன்னைக்கு எங்க ப்ரொஃபஸரை பார்க்க போயிருந்தேன்ல, அப்ப அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? அதோட மோட்டிவ் தெரியற வரைக்கும் மித்ராவை ஜாக்கிரதையா பார்த்துக்க சொன்னாரு. ஆனா வேற எங்கேயும் அதோட சிம்டம்ஸ் எனக்கு தெரியல. இந்த மாதிரி எனர்ஜி சில இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நின்றுடும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அதால வெளியே வர முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி மித்ரா மாதிரி ஒருத்தங்களை யூஸ் பண்ணி தான் தன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கும். அது இப்போ மித்ராவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் பண்றது அந்த ஆவிதான சொல்ல வரீங்களா? ஆமா. சரி, மித்ரா எங்க? ரூம்ல இருக்கா? ஹலோ, சொல்லுங்க சார். அந்த ராமோட ஓல்டு ஃபைல் கிடைச்சிருச்சு சார். எக்ஸலென்ட். உடனே என் ஃபோன் அனுப்பி வைங்க.
என்கிட்ட சொன்ன கதையே வேறம்மா. அப்போ உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சில நேரத்தில் உண்மை கதையை விட ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். அப்படின்னா? மனுஷங்களுக்கு இருக்கிற தீராத வியாதி எது தெரியுமா? பேராசை. நீங்கள் சொல்கிற ராம் வந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஏதோ கூலி வேலை பண்ணிட்டு இருந்தானா? டவுன்ல ஒரு வீடை கட்டி கொடுத்துறோம். இல்லைங்க, நான் இங்கேயே வாழ்ந்து பழக்கப்பட்டுட்டேன். இந்த இடத்த விட்டுட்டு வேற எங்கேயும் போய் என்னால் நிம்மதியாக வாழ முடியாது. நான் இந்த இடத்த விற்கிறதா இல்லை. நீங்கள் கிளம்புங்க. இந்த பாருங்கம்மா, நீங்கள் அவசரப்பட்டு உங்கள் முடிவை சொல்ல வேணாம். நிதானமாக பொறுமையாக யோசிச்சு உங்கள் முடிவை சொல்லுங்க. ஆனால் அது ஒரு நல்ல முடிவாக இருக்கட்டும். அப்போ நான் வரேம்மா. அந்த அம்மாவுக்கு நிறைய சொத்து. சொந்தான்னு சொல்லிக்க யாரும் இல்லை. புருஷன்னு செத்து போயிட்டான். அவங்க பொண்ணும் அவங்களும் அந்த வீட்டில் தனியாக தான் இருந்தாங்களாம். அண்ணன் தம்பிங்க 3 பேரும் அந்த சொத்தை ஏமாற்றி வாங்கி இன்னும் ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம்தான் பார்த்துப்பா அடிக்கடி பட்டுச்சா பாரு. இல்ல இல்ல எந்திரி எந்திரி. இந்த முட்டையை பாரு, கல் இருக்கு, பார்த்து வரலாம்ல. மா உண்மையா சொல்றேன், எனக்கு யார் எடுத்தானே தெரியல. நல்லா தேடு, எங்கேயாவது மறந்து வச்சிருப்ப. தேடி பாரு. சொல்லுங்க. இந்த காலையில் பாப்பா கீழே விழுந்துருச்சுல, நான் தான் ஹெல்ப் பண்ணேன். அதுக்கு பணம் ஏதாவது வேணுமா? மா நீ ஏன் இப்படி இருக்க? எப்படி இருக்கேன்? ஒரு தேங்க்ஸ் ஆச்சு சொல்லியிருக்கலாம்ல. நீ சும்மா இரு. இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது. எல்லாம் திருட்டு பசங்க. புடி. மா நீ உன்னையும் நம்ப மாட்ட, மற்றவங்களையும் நம்ப மாட்ட. நான் தான் சொன்னேன்ல பாக்ஸ் தொலைஞ்சு போச்சுன்னு. இங்க பார், ஒரு பைசா கூட குறையாம அப்படியே இருக்கு இதுல. அந்த பொண்ணுக்கு அவனை ரொம்ப பிடிச்சி போச்சு போல. அதனால அங்க அவன் அடிக்கடி வர ஆரம்பிச்சான். ஏங்க, எவ்வளவு நாளா வீட்டுக்கு வரீங்க போறீங்க? ஒரு நாளாவது கோயிலுக்குள்ள வந்திருக்கீங்களா? இப்போவாது வந்து சாமி கும்பிடுங்க. இல்லைங்க, இருக்கட்டும். எங்க குலதெய்வ பேச்சியம்மா ரொம்ப சக்தி வாய்ந்தவ. உங்களுக்கு நம்பிக்கை வரல? ஒன்னு சொல்றேன். என் தாத்தா காலத்துல ஒருத்தன் இந்த தோட்டத்துக்குள்ள திருட வந்திருக்கான். அவன் தேங்காவை திருடிட்டு ஓட ஓட இந்த தோட்டம் அப்படியே பெருசாயிட்டே போயிட்டு இருந்திருக்கு. அப்படியே பயத்துல தலை சுத்தி கீழே விழுந்துட்டான். கடைசியில என் தாத்தா வந்து இந்த அம்மனோட குங்குமத்தை எடுத்து அவன் முகத்துல போட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு முழிப்பே வந்திருக்கு. அவன் எந்திரிச்ச உடனே தேங்காய் எல்லாம் அப்படியே விட்டுட்டு என் தாத்தாவுக்கு பெரிய கும்பிடு போட்டுட்டு ஓடியே போயிட்டான். அதனால எந்த கெட்ட சக்தியும் எங்க அம்மனோட எல்லைக்குள்ள வரவும் முடியாது, வந்தா வெளியில போகவும் முடியாது. அப்போ இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரல? அம்மனை மட்டுமே நம்பிட்டு இருந்த அந்த அம்மா அதுக்கப்புறம் முழுசா நம்பினது அந்த ராம மட்டும்தான். அப்புறம் என்ன நடந்துச்சு? வெளிந்தாரின் வேரல்ல மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார்.